மத்திய அரசு நேரம் காலம் அவகாசம் கொடுத்தால் நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் சாதிப்பார்கள் என தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் பேசிய அவர், நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டை தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார் எனவும், முயற்சி செய்தால் சாதிக்க முடியும் என அரசு பள்ளி மாணவர் ஜீவித்குமார் நிரூபித்து காட்டியுள்ளார் எனவும், தமிழகத்தில் உயர்கல்வியின் தரம் உயர்ந்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். விழாவில் நீட் தேர்வில் சாதித்த மாணவர் ஜீவித்குமாருக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வினய் ஆகியோர் பாராட்டி விருது வழங்கினர். இவரை போலதான் எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். என் அன்பு செல்வங்கள், மாணவ செல்வங்கள் எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு மாநில அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார். அதை ஒருவருக்கு அரசு செய்கிறார், அது வேறு விஷயம். அதற்குள்ளே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு ஜெகதீசன் சார் அவர்கள் சொன்னார்களே, இன்றைக்கு அனைத்துக்குமே இன்றைக்கு போட்டி தேர்வுகள். போட்டி என்பது எதற்காக? என்னுடைய தகுதியை நான் வெளியே கொண்டு வருவதற்காக, அடையாளம் காட்டுவதற்காக. ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வை உதயகுமார் ஆதரித்து பேசவில்லை, எதிர்த்து பேசவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும், அவர்களை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்த வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பேசிக் கொள்கிறோம். ஆகவேதான் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள், எங்கள் கால அவகாசம் தாருங்கள், எங்கள் தமிழன் சாதிப்போம், எங்கள் தமிழினம் சாதிக்கும். ஆகவேதான் நாங்கள் நீதிமன்ற வரை சென்று போராடுகிறோம். சட்டசபையிலே மசோதாக்களை எதிர்த்து நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம், கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனாலும் முயற்சியை நாங்கள் பெறவில்லை. ஜீவித்குமாரை போன்று எங்களுக்கு இன்னும் 1000 சிங்கங்கள் எங்களுக்கு இடத்திலே உண்டு. எங்களுக்கு புரியவில்லை. கடந்த ஆண்டு புரியாத ஜீவித்குமார் இந்த ஆண்டு தானே புரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு முயற்சி எடுத்தானே என் சிங்கம் இன்றைக்கு சாதித்திருக்கிறானே, அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அரசிடத்திலே மன்றாடுகிறோம். ஆக எங்கள் மாநில முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு எல்லோரும் சமூக ஆர்வலர் எல்லோரும் வலியுறுத்துகிறார். ஆகவே மாணவ செல்வங்களை சிங்கங்களை கண்டிருக்கிறேன். விடாமுயற்சியோடு ஏன் தெரியுமா இந்த நிகழ்ச்சி? நாம் டேப்லெட் என்று சொல்லக்கூடியது மிக விலை குறைவு. அதே மடிகளிலே லேப்டாப்ல என்ன வசதிகள் இருக்கிறதோ அதே இருக்கிறது. அதே மாணவர்கள் கொடுத்தால் போதுமானது. ஏன்னா உலகெங்கும் விசாரித்தோம், மாணவர்களுக்கு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டம் வல்லரசு நாடுகளிலே இல்லை, அமெரிக்கா நாடுகளிலே இல்லை, ஐரோப்பிய நாடுகளிலே இல்லை. அப்போதான் அம்மா சொன்னாங்க, இந்த நேரத்தில் அம்மா என்ன பதில் சொல்ல போகிறா? டேப்லெட் கொடுக்கலாம் என்று அம்மா ஒத்துக்கொள்ள போகிறாரா? எப்படி முடிவெடுக்க போகிறார் என்று அவளோடு காத்திருக்கிற போது அம்மாவுக்கு சொன்னார்கள், ரிசர்ச்சிங் செக்ரட்டரி, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் மடிக்கணினி கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். அந்த வாக்குறுதியை நான் அளித்திருக்கிறேன். 1 லட்சம் இல்ல, ஒரு லேப்டாப் 1 கோடி இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் லேப்டாப் தான் தர வேண்டும் என்று உறுதியாக இருந்த தலையை நம்முடைய குறைத்துக்கலாம். இப்போ சொன்னால் கூட எனக்கு புள்ளரிக்கிறது, கண்களில் கண்ணீர் வரும். அந்த தாய் விளைத்த விதம் இன்றைக்கு 62 லட்சம் ஏழை எளிய சாமானிய பிள்ளைகள் இன்க்ளூடிங் ஜீவித்குமார் அம்மா கொடுத்த லேப்டாப்ல இன்றைக்கு படித்து சாதித்து வெற்றி கண்ணை பதித்திருக்கிறோம். அந்த தெய்வத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவின் 1 நிமிடம் அதிகாரிகள் எடுத்து வைக்கிற போது அதற்கு ஒத்துக்கொண்டிருந்தால் 62 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடைத்திருக்கிறது. அந்த வழியிலே அம்மாவின் வழியிலே அம்மாவின் பிள்ளையாக சாமானிய முதலமைச்சர் பாசமலர் எடப்பாடி அவர்கள் அவர் பொறுப்பேற்கிற போது நீ மடிக்கணினி கிடைக்காது, சைக்கிள் கிடைக்காது, வெளியில அரிசி கிடைக்காது, அம்மா இருக்கிற போது கிடைத்ததெல்லாம் கிடைக்காது என்று எத்தனையோ செய்திகளை விவாதங்களாக வைத்தாங்க. ஆனால் எங்கள் மாண்பு முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், சரித்திரம் படைக்கிற முதலமைச்சர், பாரத பிரதமர் பாராட்டப்பட்ட முதலமைச்சர், எத்தனை கோடி தமிழ் மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற முதலமைச்சர், யதார்த்தத்தை யதார்த்தமாக பேசுகிற முதலமைச்சர், கருணையுள்ளத்தோடு எல்லாரையும் அரவணைக்கின்ற முதலமைச்சர், அந்த எடப்பாடி அவர்கள் சொல்லவில்லை, செய்து காட்டினார்கள். அம்மாவின் திட்டங்கள் அத்தனையும் தொடர்பு இன்றைக்கு சாட்சி காட்டினார். 62 லட்சம் மதிக்கிறேன். அதனால்தான் பாரத் திட்டம் இன்றைக்கு 12,524
கிராமங்களுக்கும் இன்னைக்கு பாரத் நெட் மூலமா ஹை ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் ஃபைபர் கேபிள் பதிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான முதலமைச்சர் இருக்கிறார், உங்களுக்கு அற்புதமான துணை முதலமைச்சர் இருக்கிறார். 2 பேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட நன்முற்றுக்கு இந்த தாய்நாட்டுக்கு சேவை செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர். ஒரு விவசாயியாக இந்த மண்ணிலே உதித்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். தன்னுடைய கடுமையான உழைப்பினாலே இன்றைக்கு இந்த தாய்நாட்டுடைய தண்ணீர் எல்லாம் முதல்வராக நம்முடைய மாநில முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உயர்ந்திருக்கிறார் என்றால் அவரே நமக்கு முன்னுதான். நாம் இதை புரட்சி தலைவி அம்மாவுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு ஒரு பெண்ணாக இருந்து இந்த நாட்டை ஆளுகிற இந்த உலகத்தை ஆளுகிற ஆற்றல் பெற்றிருக்கிற அம்மாவுடைய நமக்கு ஒரு முன்னுதான். சத்துணவு சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் கருணை உள்ளத்திற்கு நம்மளுடைய முன்னுதான். இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் கண் முன்னால் இருக்கிறார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொன்னார், இந்தியாவுடைய வரைபடத்திலே கடைசி இடத்திலே இருக்கிறது. அங்கே ஒரு அரசு பள்ளியை படித்து மரத்தடி பள்ளியை படித்து இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு சாமானியன் ஏபிஜே அப்துல் கலாம் நாம் கண் முன்னால். ஏன்பா இதை முடிப்பானா முடிக்க மாட்டான், முடிக்கிற மாதிரி வந்தாங்க மறுபடியும் தொடர்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. மாணவ செல்வங்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஆற்றல் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு சாதனையாளர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் போக சார் சொல்றதே சொல்லிட்டே இருக்கிறது. இப்பதான் சார் நீங்க முடிப்பீங்க, நாங்க உடுப்பு சார் படிச்சிருக்கோம். அதை மீண்டும் சொல்லுறேன், உங்களை இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் உங்களுடைய எதிர்காலத்தில் எங்கேயாவது நான் சந்திக்கிற போது நீங்கள் சாதனை படைத்தவர்களாக இருப்பீர்கள். அன்னை மீனாட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய அருவாசி நன்றிகள் வாழ்த்து வழங்கி